Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படி தூக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம். சில பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து தூக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்க என்னதான் அளவு எடுத்து பண்ணாலுமே வந்து ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து மேலே ஏறிடுது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே வந்து என்னன்றது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது அது பண்ணிட்டு கூட ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் அதுக்கு என்னன்றது நான் ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்க பயன் பெற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சார்ட் பேப்பரில் வந்து பேக் வெட்டிட்டேன் நான். அடுத்தது நம்ம வெட்ட போகிறது வந்து ஃப்ரண்ட் தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப் வந்து நம்ம என்னதான் அளவு எடுத்து கரெக்டாக பண்ணாலுமே ஸோ ஃப்ரண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு மேலே ஏறிடுது. எனக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக வகரவே மாட்டேங்குது. சம்டைம் வந்து மேலே ஏறிடுது, சில டைம் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பேர் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக் கிடையாது, ஃப்ரண்ட் நெக்கில் வந்து இந்த இடத்துல இப்படி லூஸ் விடுது, போயிட்டு ஃபிட்டிங்காக கரெக்டாக வகர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். பட் அது பண்ணாலும் எனக்கு வந்து அதில் வந்து பிரச்சனை தீரல. அதில் வந்து மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து வந்து இப்படி தூக்குது, கரெக்டாக போய் ஃபிட்டிங்காக வகரல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து நான் அந்த சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஃபிட்டிங் வக்காந்துருக்கு, ஒரு சில பேருக்கு வக்காரில் என்னும்போது ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேங்களா? வீடியோ வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க அடுத்தது வந்து நம்ம சார்ட் பேப்பர்லேயே தான் ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பேக் எடுத்து வச்சுடுவோம். எடுத்து வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு பென் எடுத்து கரெக்டாக இப்போ இந்த ஷோல்டரில் வந்து எப்படி இருக்கோ பேக்கில் வெட்டியிருக்கோமோ அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆமோல்லையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த நேட்ச் போட்டிருக்கோம், பேக் நேட்ச் போட்டிருக்கோம், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு நேட்ச் ஒன்று போட்டுடலாம். இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு போட்டுடலாம். இதை விட பேக்கை விட அது எதுக்காகன்னு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பிரின்சஸ் கட் நம்ம பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உக்காந்துரும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா விடுறோம். ஓகே, இப்போ இந்த பேக்கில் வந்து எவ்வளோ நம்ம ஃபால்சன் பண்ண போகிறோம் நேட்ச் போட்டிருக்கேன், அதுவும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் போட்டுடலாம். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய பேக் லென்த்து வந்து 14 இன்ச்சு, கரெக்டாக 14. இப்போ வந்து இதோடைய ஃப்ரண்ட் லென்த்து வந்து 16, 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸுடைய சைஸ் வந்து பெருசு. ஸோ ப்ளவுஸுடைய சைஸ் அதிகமாக இருக்குன்றதுனால செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40.5, 40. ஸோ அதனால தான் வந்து நான் பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து 2 இன்ச் வந்து இறக்கி வைக்கிறேன், 16 இன்ச்சு. சரிங்களா? கரெக்டாக 16ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து 1/4 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இப்போ அவ்வளோதாங்க. பேக்கை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துருவோம். இப்போ ஸ்கேல் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு, கரெக்டாக வந்து 8.5 இன்ச் வந்து இப்படி வச்சுட்டு கிராஸில் மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து இது இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டுடைய நெக்கு வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே
கரெக்டாக இங்கேருந்து 1.25 போட்டோம், 1.25லேருந்து இங்கே ரவுண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வைடாக வேணும்னா இப்படி லைட்டாக இப்படி எடுத்துன்னு வந்து ஷேப்பை இப்படி கூட மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் வைட் ஆகிட்டோம். அடுத்தது இப்போ கீழே வந்து 16 இன்ச்சில் லென்த்துக்கு மார்க் போட்டோம் இல்லையா, அங்கேயும் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இங்கே ஷோல்டர்லேருந்து வச்சு பஸ்ட் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 12 இன்ச்சு கரெக்டாக 12 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து 12 இன்ச்லேருந்து 3 இன்ச் இறக்குறேன். ஏன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 40ன்றதுனால நம்ம 3 இன்ச் இறக்கணும் கண்டிப்பாக. 3 இன்ச்லாம் இறக்குனா பத்தாது. ஸோ அதனால் 3 இன்ச் கண்டிப்பாக இறக்கணும். அப்போது 13, 14, 15, 15 15.5 கரெக்டாக இறக்கிட்டேன். இப்போது இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 4 இன்ச் நான் வைக்கிறேன். 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 3.25 வைக்கிறேன். இது எங்கே 3.25 வைக்கிறேன்னா, இது வந்து பஸ்ட் பாயிண்ட் 12 இன்ச் பண்ணோம், அங்கேருந்து 3 இன்ச் இறக்கி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 3.25 வச்சேன். இங்கே வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் மார்க் பண்ணுறோம். கரெக்டாக எங்கன்னா இந்த மார்க்கில் இருந்து இப்படி வச்சுட்டு 3.25 கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் 3.25 வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேங்க. இப்போ இங்கே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த டவுன் வந்து எவ்வளோ நம்ம இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோன்றது மார்க் பண்ணிக்கலாம். இந்த வந்து இது பாடி மெஷர்மெண்ட் 40ன்றதுனால இதோடைய டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறோம். கரெக்டாக இங்கேருந்து 6 இன்ச்சு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சிலது 5 இன்ச் வரும், 5.25 இன்ச் வரும். நான் நிறைய வீடியோவில் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சைஸுக்கு வந்து 6 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கேருந்து இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக 6 இன்ச்சில் எடுத்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கலாம். இந்த 1/2 இன்ச் வந்து தள்ளணும்னா இந்த நடுவில் வந்து ஸ்பேஸ் விடும், இந்த கோடு போய் இதில் உட்காந்துடும். அதுக்கு தான் நான் இங்கே இந்த சைடு நேட்ச் போடும்போது தள்ளி போட்டேன் 1/2 இன்ச் பேக்கை விட. ஓகேங்களா? ஓகே, பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே நம்ம ஃப்ரண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டோம். இப்போ வந்து இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 33. அப்போ 33 4ஆக டிவைட் பண்ணி வச்சிடலாம். 8.25 ஒரு புள்ளி வருது. கரெக்டுங்களா? இப்போ வந்து இங்கே கரெக்டாக 3 ஒரு புள்ளி இருக்குது, அதை எடுத்து இப்படி வச்சுட்டு 8.25 ஒரு புள்ளி, அதுலேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்ஜின் எக்ஸ்ட்ரா, அதுக்கும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கேல் வச்சு சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் போட்டுடலாம். இப்போ இந்த இடம் வந்து இது பேக் வச்சு நம்ம எங்கே முடியுதோ அந்த இடத்துல நேட்சுக்குடைய கரெக்டாக மார்க் போட்டிருந்தோம், அதை வந்து கரெக்டாக இப்போ பண்ணிக்கலாம். போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது இப்போ நம்ம ஆம்ஹோலாண்ட கவர் தட்டு எடுக்க போகிறோம். ஸோ கவர் தட்டுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கிட்டு மார்க் பண்ணுறேன்.
உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மறுபடியும் அழுத்தி மார்க் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஃப்ரண்ட்டுடைய மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி மேலே தூக்குது, போய் ஃபிட்டிங்காக உக்காரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டாட் ஷேப்பு, கப் ஷேப்ன்றது வந்து இதுதான் வந்து டாட் பாயிண்ட் கரெக்டாக 12 இன்ச்சு. இந்த இடம்ன்றது வந்து அவங்களுக்கு இப்படி மேலே ஏறிடுது. இல்லைனா இந்த டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன் வந்து கரெக்டாக போய் கீழே உக்காராமல் ஸோ அது வந்து மேலே ஏறி வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்னா, மெத்தட்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 12 இன்ச் இருக்கும் இல்லையா, கரெக்டாக அந்த 12 இன்ச் இறக்கிடுவாங்க எல்லாருமே, எடுக்கிறது கரெக்டாக எடுப்பாங்க. பட் இங்கேருந்து டவுன் பண்ணுறது தான் வந்து நடக்கிற விஷயங்களில் ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக வச்சுடுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து மேலே அவங்களுக்கு கப் ஷேப் வந்து ஏறிடும். எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து 30 இன்ச்லேருந்து ஆரம்பித்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு ஒரு 40 வரைக்கும் பண்ணுறோன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ 30லேருந்து ஒரு 36 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 30, 32, 34 இந்த 3 சைஸுக்குமே வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் இறக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் இருக்கோ அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் இறக்கலாம். அதிகபட்சம் 2.25 இன்ச் இறக்கலாம். நான் சொல்கிறது 30லேருந்து 34. 30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச் இறக்கினாலே போதும். 32, 34ன்றது வந்து ஒரு 2.25 இன்ச் இறக்கலாம். அதே மாதிரி 36லேருந்து 38 அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் இறக்கிக்கலாம். அதே வந்து 40 இன்ச் அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3.5 இன்ச் இறக்கிடணும். அதே மாதிரி 44, 45 அந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் 3.5 இன்ச்ன்றது 3.25 இன்ச்சு கூட இறக்கலாம். இங்கேருந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கிளியராக கேளுங்க. இது வந்து கப் ஷேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக வரும். நீங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துருவீங்க. பட் இங்கே இருந்து டவுன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இன்ஸ்டெப் வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி பஸ்ட் பாயிண்ட் எடுத்துருவீங்க. எடுத்துகிட்டு அப்படியே இங்கே டவுன் எவ்வளோ வருதுன்றதையும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துருங்க. சம்டைம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஒன்றா இருக்கும், அப்போ நீங்கள் கட்டிங் பண்ணிட்டாங்க தைச்சி போடும்போது அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கெஸ் பண்ணிங்க, இவ்வளோ வந்து சைஸ் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருக்குன்னா அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ டவுன் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து கீழே எடுக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து உங்களுக்கு இப்படி இந்த இடத்துல வந்து தூக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க நீங்கள் வந்து பேக் வச்சு தான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ இப்படி கம்மி பண்ணும்போது ஃப்ரண்ட்டுடைய நெக்குடைய டீப் கம்மி ஆகிடாதா அப்படி சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் கம்மி ஆகாதுங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ளவுஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸ்பெண்ட் ஆகும்போது கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் கம்மி ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இல்லை எனக்கு வந்து இந்த இது பண்ணிவிட்டு கூட எனக்கு ப்ளவுஸ் வந்து அப்போ கூட இங்கே எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு தூக்குது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைட்டாக இங்கே ஃப்ரண்ட்லேயும் இப்படி ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கிடுங்க. இது இறக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து ப்ராப்ளம் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள். நீங்கள் பேக் கிராஸ் ஃப்ரண்ட் கிராஸ்ன்றதை வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். பேக் கிராஸ் ஃப்ரண்ட் கிராஸ்ன்றது வந்து நம்ம இந்த இடத்துல இந்த அகலம் எடுப்போம். அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இந்த இடத்துலையும் அகலம் எடுப்போம். அது எப்படின்னா, ஷோல்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச் கீழே இறக்கிடுங்க. 3.5 இன்ச்லேருந்து வச்சுட்டு எவ்வளோ இருக்குது நம்ம வந்து இது மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், ஃப்ரண்ட் கிராஸ் பேக் கிராஸ்ன்ட்டு. ஸோ இதை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 6.5 இன்ச் வருது. அப்போ வந்து 13 இன்ச் வந்து பேக் கிராஸ் இருக்குது. உங்களுக்கு 13 இன்ச் பேக் கிராஸ் இருக்குன்னா ஸோ 13 கிடையாது, உங்களுக்கு வந்து 14 இன்ச் பேக் கிராஸ். அப்போ வந்து நான் 1 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு 13 இன்ச் வச்சு வெட்டியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பேக் கிராஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 13 இன்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து
13 இன்ச் வச்சு வெட்டியிருக்கேன் நான். 13 இன்ச் வச்சு வெட்டும்போது அப்போ அவங்க ப்ளவுஸ் போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்படி போகும் லைட்டாக. இப்படி போகும்போது அந்த 14ன்றது வந்து கரெக்டாக வந்து உக்காந்துரும். அப்போ 1 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ணி வெட்டணும். இது வந்து டீப் நெக் இருந்தால் மட்டுமே, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே வந்து டவுனாக இருந்தால் மட்டுமே நம்ம பேக் கிராஸ் ஃப்ரண்ட் கிராஸ்ன்றது அவங்க எடுக்கிற அளவை விட 1 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அப்போ வந்து அவங்க ப்ளவுஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி போகும்போது அந்த பேக் கிராஸ் போயிட்டு உக்காந்துரும். ஸோ அதே மெத்தட் தான் வந்து ஃப்ரண்ட் கிராஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிராஸ் எவ்வளோ வருதுன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13.25 இன்ச் இருக்குது அவங்களுக்கு. 13.25 இன்ச் இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து கேட்பீங்கன்னா அங்கே பேக் இன்ச்சில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வருமானா? ஆமாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஏன் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும்னா, நம்ம வந்து இதில் ஃப்ரண்ட்டில் கவர் தட் எடுப்போம். கவர் தட் எடுக்கும்போது அந்த பீஸ் வந்து இதில் மைனஸ் ஆகும்போது அந்த 1/2 இன்ச் மட்டும் தான் இங்கே எக்ஸ்ட்ரா நகர்ந்து வரும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. சப்போஸ் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இதையும் மைனஸ் பண்ணிடுவீங்க, இங்கேயும் மைனஸ் பண்ணிட்டு கூட அந்த நெக்கு வந்து உங்களுக்கு இப்படி தூக்குன மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் அப்படின்னா, அப்போது நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கிராஸ்லாம் வந்து கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறீங்களான்றது ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிங்க. இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை பண்ணிவிட்டு எனக்கு வருதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் இங்கேயும் கம்மி பண்ணுவீங்க. ரெண்டுமே பண்ணிட்டும் வருதுன்னா நீங்கள் அப்போ ஃப்ரண்ட் கிராஸில் ஏதோ மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அளவு எடுக்கிறதுல மிஸ் பண்ணிடலாம், இல்லைனா அளவு எடுத்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுல ஏதாவது மிஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இங்கே மைனஸ் பண்ணாலே உக்காந்துரும். இங்கே மைனஸ் பண்ணிட்டு உக்காரலைன்னா இங்கே மைனஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உக்காந்துரும். அப்படி உக்காரலைன்னா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கிராஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இந்த ஃப்ரண்ட் கிராஸ்ன்றது வந்து நீங்கள் செக் பண்ணணுன்றது ரேர் ஆக்சுவலாக. நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் நெக் தூக்குறது மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஸோ அப்படி ஆகலைன்ற பட்சத்தில் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரேர் இந்த மாதிரி வருது. ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் கிராஸ் பேக் கிராஸ் வந்து எல்லா ப்ளவுஸும் அளவு எடுக்கும்போது எடுக்கணுங்க. க்ளோஸ் நெக் எடுக்கும்போதும் எடுக்கணும், டீப் நெக் எடுக்கும்போதும் எடுக்கணும். பட் நீங்கள் ஃப்ரண்ட் கிராஸ் பேக் கிராஸ் வந்து அளவு வந்து க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, காலர் நெக்லாம் பண்ணும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ இருக்கோ ஃப்ரண்ட் கிராஸ் அதை அதே வைக்கணும், பேக் கிராஸ் எவ்வளோ இருக்குதோ அதை அதே வைக்கணும். பட் நீங்கள் கழுத்து இறக்கமான கழுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் எடுக்கிற அளவை விட 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும், அந்த ஃப்ரண்ட் கிராஸும் பேக் கிராஸும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டை வெட்டி காமிச்சிடுறேன். இங்கெல்லாம் வந்து நம்ம நேட்ச் போட்டுருவோம், எங்கள் சைடில் எவ்வளோ பிடிக்கணுன்றது. அதே மாதிரி கீழே மடிக்கிறதுக்கும் நேட்ச் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து வெட்டிட்டோங்க. இங்கே பாருங்கள்,
ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். ரெண்டுத்துக்குமே நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி கூட விடுங்க. ஓகேங்களா? உங்கள் மூலமா அவங்க பயன்பெற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.